ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8th தமிழில் வந்து 4th லெசன் வந்து பார்க்க போகிறோம். கல்வி கரையில் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்வி அழகே அழகு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யாரோட பாடல் வந்து என்ன அப்படின்னா, குமரகுருபரோட பாடல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன சொல்லியிருக்காங்க, பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள வந்து எண்ணற்ற அணிகலன்களை வந்து பயன்படுத்துகின்றனர் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவை அந்த அணிகலன்கள்லாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மனிதர்களுக்கு வந்து அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது அப்படின்னா வந்து நீதிநெறி விளக்க பாடல் மூலம் வந்து அறியலாம். என்ன மனிதர்களுக்கு அணிகலன்னாவே தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாது, உண்மையான அணிகலன் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து நீதிநெறி விளக்க பாடலில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த நீதிநெறி விளக்க பாடல் வந்து யாருடையது அப்படின்னா குமரகுருபரருடையது. ஃபஸ்ட்டு இந்த பார்த்துக்கணும். கற்றோர் கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூன் வேண்டா யாரே, அழகுக்கு அழகு செய்வார் அப்படிங்கிறது குமரகுருபரர் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லும் பொருளும் பார்த்துருக்குங்க. சொல்லும் பொருளும் கலன்னா அணிகலன், முற்றன ஒளிர அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட பாடலின் பொருள் ரொம்ப முக்கியம். ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகு கூட்ட வேறு அணிகலன்கள் வந்து தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவர்களுக்கு அவர்கள் கற்ற கல்விதான் அழகு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட வந்து நூல்வெளி வந்து பார்த்துக்குங்க. குமரகுருபரர் இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவருங்கிறது ரொம்ப முக்கியம். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதே தாய்மானவர்னா 18ஆம் நூற்றாண்டு. ஒரு இது பார்க்கும்போதே இன்னொருதையும் ஞாபகப்படுத்திக்கங்க. இவர் வந்து தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை வந்து படைத்துள்ளார் அப்படிங்கிறாங்க. என்னென்ன நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, கந்தர் கழிவன்பா, காசி கலம்பகம் சொல்லலாம், இல்லைன்னா கைலை கலம்பகம் அப்படிம்பாங்க, சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியன இவற்றுள் சில அப்படிங்கிறாங்க. கந்தர் கழிவன்பா, காசி கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் குமரகுருபருடைய நூல்கள். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை வந்து சுட்டி காட்டுவதால் தான் இதை நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்த நூலில் வந்து உள்ளன. இந்த நூலின் 13ஆம் பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ குமரகுருபர் வந்து கல்வி கற்றவங்களுக்கு அந்த கல்வி தான் அழகுங்கிற மாதிரி நீதிநெறி விளக்கு பாடலேருந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய சில நூல்கள்னால் கந்தர் கழிவன்ப, காசி கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழாக இவர் எழுதிய நூல்கள். இவர் இந்த நீதிநெறி விளக்க பாடலில் வந்து எத்தனை வெண்பாக்கள் வந்து இருக்குன்னா, கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நமக்கு கொடுத்துருக்க பாடல் அதை நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. 13ஆம் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துக்கிங்க கேட்டிருக்காங்க. கல்வி கரையில் கற்பவ நாள் சில அந்த இது வரி வந்து எந்த நூலில் உள்ளது அப்படின்னா நாலடியார் பாடல் நோட் பண்ணிக்கோங்க. கல்வி கரையில் கற்பவ நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெள்ளித்தின் ஆராய்ந்தமை உடைய கற்பவே நீரொழிய பாலுண்டுருகி தெரிந்து அப்படிங்கிறாங்க. கல்வி கரையில் கற்பவ நாள் சில அப்படின்னாவே நாலடியார் பாடல். கல்விக்கு அழகு தருவது எது? கல்வி. கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். இப்போ வந்து புத்திய தீட்டு இந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனலாக கூட வந்து இந்த பாடலை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துங்க. அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும். வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயலன்று. அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியே நமக்கு பெருமை தரும் அப்படிங்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பாட்டு இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஆலங்குடி சோமு வந்து எழுதியிருக்காங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் பொழுது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். ரொம்ப அழகான பாடலாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது. தடம்னா அடையாளம், அகம்பாவம்னா செருக்கு அப்படிங்கிறாங்க.
நூல்வெளி பார்த்துங்க. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். தமிழக அரசின் கலைமாமணி. இதில் யுனிக்கான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அவர் கலைமாமணி விருது பெற்றிருக்கதான் ஒரு யுனிக்கான விஷயம். ஆலங்குடி சோமு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்திருக்க அவர் கலைமாமணி விருது வந்து பெற்றவர் அப்படிங்கிறாங்க. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம்னா என்ன? செருக்கு. கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும். பல்துறை கொள்வி. இது ஃபுல்லாகவே கல்வி சம்பந்தமான லெசன் தான் இது. கேடில் விழிச்செல்வமும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவைங்கிறது ஒரு திருக்குறள். மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு எது அடிப்படையாக இருக்குன்னா கல்வி தான் அப்படிங்கிறாங்க. மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி இட்டு செல்வதிலும் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும், பண்பாட்டினை காக்கவும், அறிவியலை வளர்க்கவும், நாட்டுப்பற்றை ஊட்டிடவும் சான்றோர் பல பெரிதும் முயன்றனர். ஸோ இது திருவிக பற்றின அவர் வந்து கல்வியை பற்றின அவரோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். நமக்கு இளமையில் கல் என்னும்போது வந்து யாரோட வார்த்தை? ஔவையாரோட வார்த்தை. அடுத்து இது பாருங்க, தொழிலை நுழைவதற்கு கல்வி வந்து ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து எது எக்ஸாமோ அதை மட்டும் பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை ஆகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா நேரு அவர்களோட தங்கை தான் அவங்க. என்னவா இருந்திருக்காங்கன்னா ஐநாவின் முதல் பெண் தலைவராக வந்து இருந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை மட்டும் கிடையாது, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை அப்படின்ட்டுருக்காங்க. நாம் தமிழ் மக்கள் நமது தாய்மொழி வாயிலாகவே கல்வி பெறலே சிறப்பு அப்படின்ட்டுருக்காங்க. அதான் ஒரு இயற்கை முறை. அதே மாதிரி தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டு தான் பிறப்பது அப்படிங்கிறாங்க. திருவிக்கா பாருங்க, வாழ்விக்குரிய இன்பத் துறைகளில் வந்து காவிய இன்பமும் வந்து ஒன்று. அதை தலையாயது என்றும் கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கு இடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. அதில் வந்து 10 பாட்டை வந்து இயற்கை ஓவியம் அப்படிங்கிறாங்க. இயற்கை இன்பக்களம்னா கலித்தொகை, இயற்கை வாழ்வெள்ளம்னா திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம்னா என்ன சொல்கிறாங்க? சிந்தாமணியை சொல்கிறாங்க, பரிணாமம் கம்ப ராமாயணம், இயற்கை அன்புனா பெரிய புராணம், இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். இதெல்லாம் யார் சொன்னான்னு சொல்லுவாங்க? அது வந்து திருவிக்கா. ஓவியம்னா இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம்னா கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம்னா திருக்குறள், இன்ப வாழ்வு நிலையங்கள்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம்னா சிந்தாமணி, இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம் சொல்கிறாங்க. இதே இயற்கை அன்புனா பெரிய புராணம், இயற்கை இறையருள்னா தேவார திருவாசக திருவாய் மொழிகளை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்க இன்னும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, செயற்கரிய இன்ப நாட்டில் பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இந்த உலகத்தில் உண்டா? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. இது நல்ல வரியாக இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை சொன்னது வந்து திருவிக்கா. ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி, அது வந்து ஒரு வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து குலோத்துங்கன். நம்ம எக்ஸாமுக்கு என்ன இதோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. புற உலக ஆராய்ச்சிக்கு வந்து அறிவியல் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கொழுக்கொம்பு போன்றது அப்படிங்கிறாங்க. திருவிக்கா பாருங்க, திருவிக்கா பற்றி வந்து என்ன கேட்டிருக்காங்க? நான்
தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கின்றேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து திருவிக்கா தான். அவர் திருவிக்கான அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு நல்லா பார்த்துங்க. திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது தான் திருவிக்காவோட ஒரு ஷார்ட் ஃபார்மு. அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர், சிறந்த மேடை பேச்சாளர். இவர் வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னா இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து சில பகுதிகள் வந்து தொகுத்து தரப்பட்டுள்ளன அப்படின்னு. திருவிக்கான திருவாரூர் விருத்தாச்சலன கல்யாண சுந்தரம்னு சொல்கிறாங்க. திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனாங்கிறத அவருடைய திருவிக்காவுக்கான ஃபுல் ஃபார்மு. இவர் வந்து என்ன அப்படின்னா இவர் தமிழ் தென்றல் அப்படிங்கிறாங்க. இவர் எழுதிய சில நூல்கள்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமையும், தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, அதெல்லாம் வந்து இவரோட நூல்கள் அப்படிங்கிறாங்க. நமக்கு கொடுத்துருக்க அந்த பாடப்பகுதியை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இளமை விருந்து. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது என்ன? கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் வந்து இளமை பருவத்தில் தான் கல்விங்கிறதுக்கு இருக்கும். இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ள தொழிலில் நோட் பண்ணிக்கோங்க. ஓவியம்னா என்ன சொன்னாங்க? 10 பாட்டு. இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி. இயற்கை பரிணாமம்னா கம்பராமாயணம். இயற்கை அன்புனா வந்து பெரிய புராணம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆன்ற குடிபிறத்தல் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படிங்கிறாங்க. புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி கிடையாது. மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த கதைப்பகுதி கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த கதைப்பகுதி வந்து தேவை கிடையாது. இந்த பண்புடைமை என்ற அதிகாரத்திலேருந்து உள்ள குறள் பார்த்துங்க. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படிங்கிறாங்க. எப்பயுமே இப்போ குறளை விட அதோட பொருள் வந்து ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. பண்புடைமைன்னா என்ன சொல்லப்படுனா அன்புடையவராகவும் இருக்கணும், சிறந்த குடியிலையும் பிறந்தவங்கள தான் ஒரு பண்புடைமை அப்படிங்கிறாங்க. இப்போ குறளை விட குறளுக்குள்ள பொருள் தாமே கேட்குறாங்க. அது வந்து தமிழ்லையும் கேட்குறாங்க, உங்களுக்கு ஜிகேலையும் கேட்குறாங்க, ஜிஎஸ்லையும். இந்த கதை வந்து குப்புசாமி வந்து சிறுகதை ஆசிரியர்கள் வந்து ஒருத்தரை வந்து இருந்திருக்காங்க. இவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்காங்க. இவர் வந்து ஜெயகாந்தனோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோட பல்லாண்டு என்னும் நூலை வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் வந்து நூலிலேருந்து இந்த பகுதி வந்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ குப்புசாமிங்கிறவங்க இருக்காங்க. அவர் வந்து ஒரு சிறுகதை ஆசிரியரில் ஒருவராக இருக்கார். இவர் என்ன வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா தொடக்கப்பள்ளியிலேருந்து தலைமை ஆசிரியர் வந்து பணி ஓய்வு பெற்றிருக்காங்க. ஜெயகாந்தனோட பழகி ஜெயகாந்தனோட பல்லாண்டு என்னும் நூலை வந்து எழுதியுள்ளார் அப்படிங்கிறாங்க. இப்போ கொடுத்துருக்க கதை எங்கேருந்து எடுங்கன்னா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வேற்றுமை வந்து ரொம்ப முக்கியம். மொத்தமே 8 வேற்றுமை இருக்குன்னு பார்த்துருப்போம். முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு வந்து உருபுகள் வந்து கிடையாது. முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, 8ஆம் வேற்றுமையை வெள்ளி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, 2ஆம் வேற்றுமை வந்து செயல்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அந்த 1க்கும் 8க்கும் இடையில இருக்க இடைப்பட்டதுக்கு மட்டும்தான் வேற்றுமை உருபுகள் இருக்குது. ஐ, ஆல், கூ, இன், அது, கண், இது மட்டும் வேற்றுமை என்னன்னு தெரிஞ்சுங்க. இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை தான் வந்து வேற்றுமை அப்படிங்கிறாங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையே வேற்றுமை அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னென்னா அண்ணனுங்கிறது ஒரு பெயர் சொல். அதை எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு, இது மாதிரி ஒரு பெயர் சொல்ல வந்து எத்தனை விதமாக வேறுபடுத்துகிறாங்க பாருங்கள். அதுக்குத்தான் வேற்றுமை அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அந்த உறுப்புகளோட அந்த அண்ணனை, அன் கூட்டல் ஐ, அண்ணன் கூட்டல் அண்ணன் கூட்டல் ஐ தான் அண்ணனை. அப்போ அந்த ஐ தான் உருபு அப்படிங்கிறாங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமைங்கிறோம். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்பட்ட அசைகளை, அந்த அசை இருக்குல்ல, ஐ அண்ணனை, அண்ணன் கூட்டல் ஐ அண்ணா, அண்ணன் கூட்டல் ஆ, அண்ணனால், அண்ணன் கூட்டல் ஆள், அந்த ஆளுங்கிறது தான் உருபு. அதுதான் வேற்றுமை உருபு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துங்க. சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அதை தான் சொல் உருபுகள் அப்படிங்கிறாங்க.
அந்த சொல்லு உருபுகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உருபு இருக்குல்ல, அந்த உருபுகளுக்கு பதிலாக அந்த சொல்லே உருபாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தூரிகையாளுக்கு பதிலாக தூரிகை கொண்டுன்னு சொல்கிறாங்களே, இந்த தூரிகாலுங்கிறது வேற்றுமை உருபு, அதில் ஆள் வந்திருக்கு. தூரிகை கொண்டு அப்படிங்கிறது சொல்லுருபு அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், வேற்றுமைனா 8 வகைப்படும்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைன்னா முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உருபுகள் வந்து இல்லை. 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேற்றுமை தொடர்னா என்ன, வேற்றுமை தொகைனா என்னன்னு பார்த்துங்க. வேற்றுமை உருபுகள் வந்து இடம்பெற்றுள்ள தொடர்களை வந்து வெளிப்படையாக உருபு வந்திருந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடருங்கிறாங்க. அந்த உருபு மறைந்திருந்து வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகைங்கிறாங்க. வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை அப்படிம்பாங்க. முதல் வேற்றுமை பாருங்கள், எப்பயுமே நீங்கள் வந்து இலக்கணத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்காட்டை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்து தான் அதுக்குள்ளே வரையறை வந்து பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு கேட்குறத ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு தான் கேட்க போகிறாங்க. முதல் வேற்றுமை பாவை வந்தாள் அப்படிங்கிறாங்க. பாவை வந்தாள்னா வந்து உருபு இல்லை பாருங்கள். பாவைங்கிறது வந்து ஒரு பெயர் சொல், வந்தாளுங்கிறது ஒரு வினைமுற்று. பெரும்பாலான சொற்களில் எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை ஆகிய 3 உருபுகள் இடம் பெற்று இருக்கும் பெரும்பாலான சொற்களில். ஆனால் எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது. பாவையோட எந்த ஒரு உருபுமே இல்லை. பாவையால், பாவைக்கு, பாவையுடன், அது மாதிரிலாம் எந்த உருபுமே இல்லை. வெறும் பாவை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட எந்த ஒரு உருபுமே இணையாமல் எழுவாய் மட்டும் தனித்து இருந்து ஒரு பொருளை தருது அப்படின்னா அது முதல் வேற்றுமை. அந்த முதல் வேற்றுமையை தான் என்ன சொல்கிறாங்க, எழுவாய் வேற்றுமை அப்படிங்கிறாங்க. 2ஆம் வேற்றுமை அப்படின்னா வந்து 2ஆம் வேற்றுமை உருபு வந்து ஐ என்பதாகும் அப்படிங்கிறாங்க. கபிலர் பரணரை வந்து புகழ்ந்தார் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஐ வந்திருக்கு, அதனால வந்து இது வந்து 2ஆம் வேற்றுமை. ரொம்ப போட்டு குழப்பிக்காதுங்க. ஒரு பெயரை செயல்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமையை வந்து செயல்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர் அப்படிம்பாங்க. 2ஆம் வேற்றுமைனா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்கள்லையுமே வந்து வருங்கிறாங்க. 2ஆம் வேற்றுமை எதெல்லாம் வரும், ஆக்கல்ல வரும், அழித்தல்ல வரும், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை எல்லாத்துலேயுமே வரும், பார்த்துக்குங்க. ஆக்கல்னா கரிகாலன் கல்லணையை கட்டினான். அழித்தல்னா பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைதல்னா கோவலன் மதுரையை அடைந்தான். இது பார்த்தாவே நீங்கள் மீனிங் பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம். நீத்தல்னா காமராசர் பதவியை துறந்தார். ஒத்தல்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமைனா வள்ளுவர் பெரும்புகளை வந்து உடையவர். 3ஆம் வேற்றுமை பாருங்க, ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் 3ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் அப்படிங்கிறாங்க. இதில் ஆள், ஆண் மற்றும் கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான அந்த 2 பொருள்களையும் கருவி பொருளையும் வரும், கருத்தா பொருளையும் வந்து ஆள், ஆண் வரும் அப்படிங்கிறாங்க. ஆளான இதில் வந்து வரும், கருவி பொருளையும் கருத்தா பொருளையும் வந்து வரும்னு சொல்கிறாங்களே. இதே வந்து ஆண் மட்டும் வந்து ஒடு, ஓடு வந்து 3ஆம் வேற்றுமை உருபுகள் வந்து உடனிகழ்ச்சி பொருளை தான் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு, ஓடு, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை வந்து சேர்ந்து வருவது வந்து 4ஆம் வேற்றுமை உருபுடன் வந்து ஆகன்னு வரும்னு சொல்கிறாங்க. 4ஆம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலை அப்படிங்கிறாங்க. 4ஆம் வேற்றுமை உருபுக்கு வந்து கூ என்பதாகும். எப்படி அங்கே ஆக்கள், அழித்தல்லாம் வருமோ அது மாதிரி 4ஆம் வேற்றுமை இருக்குது. கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வந்து வருது அப்படிங்கிறாங்க. முல்லைக்கு தேர் கொடுக்கறது வந்து ஒரு கொடை தானே. புகை மனிதனுக்கு பகை. நட்பு கபிலருக்கு நண்பர் வந்து பரணர் அப்படிங்கிறாங்க. கவிதை அழகுக்கு வந்து கவிதைக்கு அழகு கற்பனை, தகுதி. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம வந்து மார்க் வந்து இதாகிடும், நமக்கு மார்க் போயிடும். அதனால் வந்து இது மாதிரியான விஷயங்களை ரொம்ப உஷாராங்க. முக்கியமாக இலக்கணத்தில் வந்து வேற்றுமையில் ரொம்ப உஷாராருங்க. கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை எல்லாம் வந்து எதில் வருது, உங்களுக்கு 4ஆம் வேற்றுமை உருபில் வந்து வருது. 5ஆம் வேற்றுமை என்ன சொல்கிறாங்க, இன், இல் ஆகியவை வந்து 5ஆம் வேற்றுமை உருபுகளாகும்.
நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருள்களில் வந்து வரும். இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன, மூன்றாம் வேற்றுமைக்கு என்ன, நான்காம் வேற்றுமைக்கு என்ன, ஐந்தாம் வேற்றுமைக்கு என்ன நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள்னா தலையின் இழிந்த மயிர், ஒப்புனா பாம்பின் நிறம் வந்து ஒரு குட்டி, அப்படி எல்லைனா தமிழ்நாட்டின் கிழக்கு வந்து வங்கக்கடல், ஏதுங்கிறது ஐந்தாம் வேற்றுமை ரூபுங்கிறாங்க. சிலேடை பாடுவதில் வல்லவர் வந்து காலமேகம். ஸோ வந்து இந்த கீ பாயிண்ட்ஸ் பார்த்துங்க. நீக்கல், ஒப்பு, எல்லை, ஏது எல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸ். ஆறாம் வேற்றுமை வந்து உரிமை பொருளில் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. அது, ஆது, அ ஆகியவை வந்து ஆறாம் வேற்றுமை உருபுகளாகும். இந்த வேற்றுமை வந்து உரிமை பொருளில் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. ராமனது வில், நண்பனது கை, ஆது, அ ஆகிய உருபுகள் வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல் என்னும் உருபு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. நல்லா இதை நோட் பண்ணிக்கோங்க. இல் என்னும் உருபு வந்து ஐந்தாம் வேற்றுமையிலையும் வரும், ஏழாம் வேற்றுமையிலையும் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்ற பொருளில் வரும், ஏழாம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஐந்தாம் வேற்றுமையிலையும் வரும், ஏழாம் வேற்றுமையிலையும் வரும். இதே நீங்கள் இந்த இல்லுங்கிறது வந்து நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை, இதே இல்லுங்கிறது இடப்பொருளில் வந்தால் வந்து ஏழாம் வேற்றுமை அப்படிங்கிறாங்க. ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உருபு வந்து என்ன, கண், மேல், கீழ், கால், இடம் போன்ற உருபுகளை வந்து உண்டு அப்படிங்கிறாங்க. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களிலிருந்து ஏழாம் வேற்றுமை உருபு வந்து இடம்பெறும் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது, இதெல்லாம் வந்து ஏழாம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எட்டாம் வேற்றுமைக்கு வந்து உருபுங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு விழிப்பொருளில் வந்து வரும். படற்கை பெயரை வந்து முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். இந்த வேற்றுமைக்கு என்று தனியே உருபு கிடையாது, பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும், புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது வந்து எட்டாம் வேற்றுமை அப்படிங்கிறாங்க. அண்ணனை அண்ணாங்கிறதும் புலவரே அப்படிங்கிறது கூட எட்டாம் வேற்றுமை தான் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ என்ன பார்த்தோம், அதே தான். முதல் வேற்றுமைனா உருபு வந்து கிடையாது, சொல்லுருபு. அந்த உருபை வந்து இல்லாமல் அந்த சொல்லே உருபாக மாறி வரும் பார்த்தீங்களா, ஆனவன், ஆவான், ஆகின்றவன். அது இரண்டாம் வேற்றுமை வந்து சொல்லுருபு வந்து அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் வந்து செயல்படு பொருள் அப்படின்னு. மூன்றாம் வேற்றுமைனா ஆள், ஆண், ஒடு, ஓடு. சொல்லுருபு வந்து கொண்டு, வைத்து, உடன், கூடலாம் வருது. பொருள் கருவி, கருத்தா, உட, நிகழ்ச்சி, இதே மாதிரி வந்து இதெல்லாம் வரும் பார்த்துங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை அப்படின்றோம். எட்டாம் வேற்றுமைனா வெளி வேற்றுமை அப்படிங்கிறோம். உடனிகழ்ச்சி பொருளில் வந்து வருவது எது, ஓடு வரும்னு சொல்லலை,
ஆள், ஆண், ஒடு, ஓடு. அந்த ஓடுங்கிறது வந்து 3ஆம் வேற்றுமையில் தான் வரும். அதான் உடனிகழ்ச்சி பொருளில் வருவது வந்து 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம்னா 3ஆம் வேற்றுமை. மலர் பானையை வந்து வனைந்தாளுங்கிறது வந்து ஆக்கல்ல வந்து வரும். 3ஆம் வேற்றுமை வந்து மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமை வந்து ராமனுக்கு தம்பி இலக்குவன். 5ஆம் வேற்றுமை வந்து ஏவுதல் கலையில் சிறந்தவன் வந்து ஏகலைவன் அப்படிங்கிறாங்க. 6ஆம் வேற்றுமைனா பாரியினது தேர் அப்படிங்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நிறுத்தற்குறினா பஞ்சுவேஷன், அணிகலன்னா ஓர்னமெண்ட், திறமைனா டேலண்ட், மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வுனா அவேர்னஸ், சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 8th வந்து 4th லெசன் வந்து பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நல்லா பாருங்கள். உங்களுக்கு நல்லா 6 months டைம் கிடைக்குது. தமிழை நல்லா தரவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து குரூப் 4ல் வந்து நமக்கு ஒரு தமிழில் வந்து ஒரு 100க்கு 100 எய்ம் பண்ணிங்கன்னா தான் அட்லீஸ்ட் 95 வரும். 95 to 98க்குள்ளே எடுத்தால் தான் நீங்கள் சேஃபு. அதனால் தமிழை நல்லா தரவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.